மேஜிக் பார்க்க போறோம். சரியா? இதுல ஏதாச்சும் இருக்கா? இதுல ஏதாச்சும் இருக்கா? ஒரு பாட்டு இருக்கு, வெறுமையான பாத்திரம். தெரியுமா உங்களுக்கு அந்த பாட்டு? ஏன் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கே, பரவாயில்லையே. இதே மாதிரிதான் சிலர் பாரு, எப்பா எப்படி இருக்கப்பா, என்னத்த சொல்லுவேன், என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, வீட்டில் எப்ப பார்த்தாலும் சண்டை, ஒரு வேலை இல்லை, ஒரு வருமானம் இல்லை, ஒரு வீடு இல்லை, போட்டுக்க ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு புலம்பிக்கிட்டே கிடப்பாங்க. அப்படித்தானே? அதுக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டில் தான் இருக்கு. என்ன நம்ம வீட்டில் அப்படிங்கிறீங்களா? உங்க வீட்டுல கதவு இருக்கு, இருக்குமா இருக்காதா? ஒவ்வொரு ரூமுக்கு இடையில கதவு இருக்கா இல்லையா? பாருங்க, இப்போ இந்த வெறுமையான பாத்திரத்தை இப்போ நான் க்ளோஸ் பண்ணி, சரி கவனிடா, கவனி, சொல்றேன் கவனி. இதை இந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரிதான் நீங்களும் ஒவ்வொரு நாளும் உங்கள் அறை வீட்டு கதவை அடைத்து கொண்டு, ஏசப்பா என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில என்ன இல்லையோ அதை ஏசாமிட்ட சொல்லி, எனக்கு நீங்க இதை தாரும், இதை என்ன ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அந்த வெறுமையான பாத்திரம் எப்படி மாறும் தெரியுமா? நல்லாச்சா? சரி, ஓகே. அதனால உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் உங்கள் அறை வீட்டு கதவை அடைத்துக் கொண்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, நன்றி, வணக்கம்.